பிரைஸ் லாட். விசேஷமாக இந்த நாளில் கூட நான் உங்களோடு கூட ஒரு சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்னங்க திடன் கொள்ளுங்க. நிறைய உபத்திரத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கிறீங்க. உபத்திரத்தின் பாதை, கண்ணீரின் பாதை, அவமானத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கலாம். இன்றைக்கி நான் பேசுகிறேன், நீங்கள் ட்ரோல் பண்ணிடாதீங்க, தள்ளிட வேண்டாம். நான் கேட்குறது உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு சில நேரங்களில் உபத்திரம் வரும்போது ஏன்டா இந்த வாழ்க்கை, இந்த பாடு அப்படின்னு சொல்லி பல காரியத்தை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். உபத்திரத்தின் பாதைகளில், கண்ணீரின் பாதைகளில் ஏன்டா அந்த பூமியில் பிறந்தோம், பிறக்காமல் எந்த நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். நான் பிறந்ததுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா, ஏதாவது எதுவுமே இல்லையே, ஏன் பிறந்தேன்னு சொல்லி பல காரியத்தை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்கிறாரு, உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. அந்த உலகத்தை கர்த்தர் ஜெயித்தார். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிற இடத்துல இருங்க. ஏன்னா கிறிஸ்து இந்த பூமியில் அவரோட நம்ம பட்ட பாடுகளை விட 1000 மடங்கு லட்சம் மடங்கு நமக்காக ஜீவனை கொடுத்து இந்த பூமியில் அவர் ஜீவனை கொடுத்தது மாத்திர பாடு இல்லை. இந்த உலகத்தில் அவர் வானாதி வானம் வீட்டுக்கு ஒரு சர்வ வல்லமுள்ள தெய்வம் இந்த பூமியில் சாதாரண ஒரு மனிதனாக இந்த பூமியில் பாடுகள் சகித்து கொண்டார். அவர் பிசாசு துரத்துனா அவரை பார்த்து சொன்னாங்க, பிசாசுகள் தலைவர்களை வச்சு பிசாசு துரத்துறான்னு சொன்னாங்க. அவர் அற்பு செய்கிற இடத்துல போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவிகள் இடத்துல உட்கார்றாரு, இவர் புசிக்கிறாரு குடிக்கிறாருன்னு அவரை சொன்னாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை எப்போதும் குறை சொல்லி கொண்டே இருந்தாங்க. வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளை போல அநேகர் இருந்தனால, பொறாமையில இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்நேரம் உபத்திரங்களை அவமானமான சொல்லி சொல்லியிருந்தார். அதையெல்லாம் அவர் தாண்டி தான் ஊழியம் பண்ணார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நிறைய அவமானம் வருதா, முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா உங்களை உண்டாக்குன சர்வ தெய்வத்துக்கே அவமானம் எந்த பாடு இந்த பூமியில் இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு இந்த பாடு, கண்ணீர், அவமானம் எல்லாமே இருக்கும். எல்லா பாதையும் நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம மனதில் நினைக்க வேண்டியது ஒன்று, என் எஜமானுக்கே அப்படிங்கும்போது நான் எப்படி அப்படிங்கிற அந்த விஷயத்தை குருக்கு எப்படியோ சீசனுக்கு அப்படி தான் நடக்கும். அதனால் எஜமானுக்கு எப்படியோ அதை போல நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். அதனால் நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்னங்க திடன் கொள்ளுங்க. ஒரு முறை கோயம்புத்தூர் பக்கத்தில் திடீர்னு ஒரு சாவு. எங்கள் அப்பா இருக்கும்போது அந்த காரியம் எங்கள் அப்பா சொன்னார். எப்படின்னா, மூத்த பையன் இறந்துட்டா. திடீர்னு நல்ல ஊழியம் பண்ணுற பையன் திடீர்னு அவர் இறந்துட்டார். அவங்க அப்பா சொல்கிற வார்த்தை, ஜெபிக்கிற மனுஷன் ஊழியத்தில் நல்லா ஊழியம் பண்ணுறவங்க, மகன் மறிச்சு போனோன்னே நம்மளா தானே சொல்லியிருப்போம், ஐயோ மகன் மறிச்சு போயிட்டான், ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, பல காரியம் சொல்லிடும்ல. அது மாதிரி. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் ஸ்தோத்திரம். மறுபடியும் அவரோட மனைவி மறிச்சு போனாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் மறிச்சு போனாங்க. எல்லாமே ஒரு உபத்திரத்தின் பாதை. ஆனால் ஒரு வார்த்தை கூட அந்த மனிதன் ஒரு வார்த்தை கூட உபத்திரத்தை ஆண்டவர் தூசணம் பண்ணவும் இல்லை, முறுமுறுக்கும் இல்லை. அதனால் யோபுக்கிட்ட அந்த தான் சுபாவம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த யோபு குறித்து இன்றைக்கி பேசுகிறோம்னா காரணம்னா இந்த உபத்திரத்தின் நடுவில் நடந்த மனிதன். நீங்கள் உபத்திரத்தின் நடுவில் அவமானங்களோடு, நிந்தைகளோடு, பாடுகளோடு எப்படா இந்த வாழ்க்கையில் ஒரு மாறுமோ, எப்படா மாறும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அதனால் பொறுமையோடு காத்துருங்க, பலத்தை கருத்தில் அடங்கிருங்க, இந்த உபத்திரத்தில் முறுமுறுக்காதீங்க, தேவ சமூகத்தில் பின்பற்றி போங்க. தேவனா